இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ட்வின்ஸோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1940 ஜான் பொலாக் மற்றும் ஃப்ளாரன்ஸ் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு பொண்ணு பிறக்குது. அதாவது 1946 ஒரு பொன் குழந்தை பிறக்குது. அந்த பொன் குழந்தைக்கு ஜோவானா அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. ஜோவானா பிறந்த உடனேயே அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக மாறுது. ஜோவானாவுக்கு 5 வயசாக இருக்கும்போது அவங்களுக்கு 2வது குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஜாக்லின் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. 1951 ஜாக்லின் பிறக்கிறாங்க. ஜான் ஃப்ளாரன்ஸும் அவங்க குழந்தைங்களோட ஜோவானா, ஜாக்லின் இவங்க 4 பேரும் இங்கிலாண்டில் உள்ள எக்ஸாம்ங்கிற ஊரில் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த இடம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. ஜோவானாவும் ஜாக்லினும் கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆன உடனே ஜானும் ஃப்ளாரன்ஸும் அதே ஊரில் ஹோம் டெலிவரி பண்ணுற ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது வீட்டுக்கு தேவையான அந்த கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ், பால் இதெல்லாம் ஹோம் டெலிவரி பண்ணுற ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போய் ஆர்டர் வாங்குறது, டெலிவரி பண்ணுறது இதெல்லாம் ஜான் பார்த்துக்கிறாரு. கிராசரிஸை ரெடி பண்ணுற வேலையை ஃப்ளாரன்ஸ் பார்க்குறாங்க. அதனால் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு முடியாததுனால ஃப்ளாரன்ஸோட அம்மா வீட்டுக்கு குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. பெரிய பொண்ணான ஜோவானாவும் ஜாக்லினை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. இந்த 2 குழந்தைகளுமே பொம்மைகளை வச்சு விளையாடுறாங்க. அதில் சில டாய்ஸை ஜோவானாவுக்கும் சில டாய்ஸ் ஜாக்லினுக்கும் அவங்களே பிரித்து வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஜாக்லினுக்கு ஒழுங்காக பென்சில் பிடிக்க தெரியாது. அதாவது 5 விரலை வச்சு பிடிச்சி எழுதுவாங்க. ஜோவானா தான் இதை இப்படி பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஜாக்லினுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சாயந்தரம் வேலைகளில் அவங்களுடைய பாட்டியை ஜோவானாவையும் ஜாக்லினையும் அங்கே பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு பக்கம் ஜானும் ஃப்ளாரன்ஸும் அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த ஹோம் டெலிவரி பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குது. அதனால் அதில் அவங்க பிஸியாக இருந்துட்டுருக்குறாங்க. இந்த நேரத்தில் தான் மே 7, 1957 ஜோவானாவோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ஜோவானாவையும் ஜாக்லினும் சர்ச்சுக்கு போகிறதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சின்ன குழந்தைங்க, அதனால் அவங்கள தனியாக அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு பையனையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு சொல்கிறாங்க. ஜோவானாவுக்கு அந்த நேரத்தில் வயசு 11, ஜாக்லினுக்கு 6 வயசு ஆகுது. அந்த பக்கத்து வீட்டு பையன் ஆண்டனி அவனுக்கு 10 வயசு ஆகுது. இந்த 3 பேருமே ரோட்டில் சிரித்து பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்போ தான் பின்னாடி வேகமாக வந்த ஒரு காரு அந்த 3 பேரையும் அடித்து தூக்குது. அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தாக்கா அது ஒரு பொண்ணு. அவங்க நிதானத்தில் கூட இல்லை. அவங்க யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அந்த அளவுக்கு அவங்க நிதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ அங்கே இருந்த அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது தான் தெரிய வருது. அவங்களுக்கு அன்னைக்கு காலையில் தான் டிவோர்ஸ் கேஸ் நடந்ததாகவும் அவங்க குழந்தைங்களோட கஸ்டடி அவங்க ஹஸ்பண்டுக்கு போனதாகவும் இனிமேல் நம்ம குழந்தைகளை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்செட் ஆகி பெயின் கில்லர்ஸ் நிறையா எடுத்துக்கிட்டு சூசைட் பண்ணுறதுக்காக காரை வேகமாக ஓட்டிட்டு போயிருக்கிறதாக சொல்கிறாங்க. நான் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு தான் வேகமாக காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் இந்த குழந்தைங்க 3 பேரும் நடந்து போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். என்னோட குழந்தைங்க என்கிட்ட இல்லாத நேரத்தில் இந்த குழந்தைங்க மட்டும் அவங்க அம்மா கூட இருக்கிறது, அவங்க அம்மா கூட சந்தோஷமாக வாழணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வேணும்னே தான் காரை ஏற்றி கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோவானாவும் ஜாக்லினும் அந்த இடத்துலையே இறந்து போகிறாங்க. அந்த பக்கத்து வீட்டு பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வச்சு அந்த பையனும் இறந்து போகிறான். காரை வேகமாக ஓட்டிகிட்டு இந்த பெண்ணை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஃப்ளாரன்ஸும் ஜானும் இப்போ உடஞ்சி போகிறாங்க. அழகான ஒரு லைஃபு, 2 குழந்தைங்க, பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்மூத்தாக போன அவங்க லைஃபு அப்படியே தலைகீழாக மாறுது. அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஜானும் ஃப்ளாரன்ஸும் மட்டும் தனியாக அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஜானுக்கு நிறைய கனவுகள் வர ஆரம்பிக்குது. ஜோவானாவும் ஜாக்லினும் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியும் நாங்கள் 2 பேரும் சீக்கிரமாக உங்ககிட்ட நாங்கள் வருவோம் அப்படின்னு ஜோவானாவும் ஜாக்லினும் அவருடைய கனவுல சொல்கிற மாதிரி இவருக்கு மறுபடியும் கனவு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கனவை ஜான் ஃப்ளாரன்ஸ்கிட்ட சொல்கிறப்ப அவங்க ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. ஏன்னா எதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஜான் வந்து இப்போ ஜொவானாவும் ஜாக்லினும் விளையாடிட்டு இருந்த ரூமுக்கு போகிற நேரத்தில் குழந்தைங்க இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து ஜான் சொல்கிறாரு. அதே ரூம்லேயே வந்து ஸ்டே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற ஃப்ளாரன்ஸ்க்கு ரொம்பவே வந்து கோபமாக ஆகுது. அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. ஜான் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து 9 வயசு பையனாக இருக்கும்போது ஒரு புக்கை படித்ததா அவர் வந்து சொல்கிறாரு. அது என்ன புக்கு அப்படின்னாக்கா ரீகார்னேஷன், அதாவது மறுபிறவி பற்றி அவர் வந்து ஒரு நாவல் படித்ததா வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து சொல்கிறாரு. அதாவது இறந்து போகிறவங்க எல்லாம் மறுஜென்மம் எடுத்து வருவாங்க அப்படின்னு அந்த புக்கில் போட்டிருந்ததாகவும் அதை வந்து இவர் படித்ததாகவும் அதை வந்து இவர் நம்புறதாகவும் வந்து அவர் சொல்கிறாரு. ஜானுக்கு அந்த சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி இந்த மாதிரி தாட்ஸு கனவுகள் இதெல்லாமே வந்துட்டுருக்கும். இப்போ அவர் உறுதியாகவே நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதை ஃப்ளாரன்ஸ் கிட்டேயும் சொல்கிறாரு. ஜான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் அந்த புக்ஸில் வந்து இப்படிலாம் போட்டிருக்கு அப்படின்னு அவங்க கூட படிக்கிற பையங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது, அந்த பசங்கள்லாம் பெரியவங்கள்ட்ட போய் சொல்லும்போது இந்த சர்ச்சில் உள்ளவங்க வந்து ஜானை கூப்பிட்டு திட்டுறாங்க. ஏன்னா ஜான் வந்து ஒரு கத்தோலிக் கிறிஸ்டியன், இறந்தவங்களுக்கு இன்னொரு எட்டர்னல் லைஃப் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க. அதனால் ஜான் சொல்கிற இந்த மறுஜென்மங்கிறது தப்பு அப்படின்னு வந்து சொல்லி ஜானை வந்து திட்டுறாங்க. ஜான் வந்து கடவுள்கிட்ட என்ன கேட்பார்னா, எனக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு நான் வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ப்ரூஃப் காமிக்க மாட்டிங்களா? அப்படி ஒரு ப்ரூஃப் வந்து என்கிட்ட காமிச்சிங்கன்னா நான் அதை அவங்கக்கிட்ட காமிப்பேன்ல அப்படின்னு வந்து அவர் வந்து அடிக்கடி வந்து கடவுள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ இதெல்லாத்தையும் கேட்ட ஃப்ளாரன்ஸ் வந்து இதெல்லாம் ஏன் என்கிட்ட இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஜான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி நம்ம பசங்களும் நம்மக்கிட்ட சீக்கிரமாக திரும்பி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே ஃப்ளாரன்ஸ்க்கு ரொம்பவே வந்து கோபம் வருது. எந்த அளவுக்குன்னா அவங்க வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு வந்து ஒரு கோபம் வருது. டிவோர்ஸ் வரைக்குமே வந்து அவங்க போகிறாங்க. உடனே ஜான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நான் இதை பற்றி பேசவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. கொஞ்சம் மாதங்கள் இப்படியே போகுது. இப்போ மறுபடியும் ஃப்ளாரன்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஜானுக்கு இப்போ நம்பிக்கை வருது, நம்ம பொண்ணுங்க நம்மக்கிட்ட திரும்பி வர போகிறாங்க அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கையில் இருக்கிறாரு. ஆனால் அதெல்லாத்தையும் அவர் வந்து வெளியில் சொல்லலை. ஸ்கேனுக்காக அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, பேபி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து டியூ டேட்டும் வருது. ஃப்ளாரன்ஸ்க்கு வந்து ட்வின் பேபிஸ் பிறக்கிறாங்க. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க, ஏன் டாக்டரும் உட்பட. ஏன்னா டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணும்போது குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஜான் அந்த நேரத்தில் ட்வின்ஸா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது வந்து ஒரு குழந்தை தான் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் பிறந்தது ட்வின் பேபிஸ், ரெண்டுமே கேர்ள் பேபிஸ். எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. குழந்தைங்களுக்கு ஜெனிஃபர், கில்லியன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஃப்ளாரன்ஸ்க்கு இப்போ 2 குழந்தைங்களுக்கும் நடந்த அந்த ஆக்சிடெண்ட், ஜான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதனால ரொம்பவே வந்து அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த இடத்த விட்டுட்டு குட்லி பே அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. லைஃப் இனிமேல் புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஜெனிஃபர் வந்து கால் தடிக்கி ஒரு பக்கெட்டில் விழுந்து நெத்தியில், அதாவது ஐப்ரோ கிட்ட ஒரு அடிபடுது. அது வந்து நாளடைவில் ஒரு தழும்பாகவும் மாறுது. அந்த தழும்பை பார்க்கும்போது தான் தெரிய வருது, ஜொவானாவுக்கும் அதே இடத்துல ஒரு தழும்பு இருக்கிறதா வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க வேறு இடத்துக்கு வர்ற காரணமே இந்த குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியக்கூடாது. அவங்க வந்து பெரிய பிள்ளைங்களா ஆனதுக்கப்புறமா நம்ம இதெல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்து வேறு ஒரு இடத்துக்கே போகிறாங்க. ஜெனிஃபரும் கில்லியனும் இப்போ வளர்கிறாங்க. அவங்க விளையாடுறதுக்காக நிறைய டாய்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஃப்ளாரன்ஸ் வந்து அவங்க பழைய வீட்டில் இருந்து ஜொவானாவும் ஜாக்லினும் விளையாண்டுட்டு இருந்த அந்த டாய்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஜொவானாவோட டாய்ஸ் எல்லாம் ஜெனிஃபரும், ஜாக்லினோட டாய்ஸ் எல்லாம் கில்லியனும் கரெக்டாக பிரித்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஜெனிஃபரும் கில்லியனும் ஃப்ளாரன்ஸ்கிட்ட வந்து எங்களை வந்து பார்க்குக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஃப்ளாரன்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எங்கே இருக்குது பார்க்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஜெனிஃபர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பழைய வீட்டு பக்கத்தில் உள்ள பார்க்கோட அடையாளங்களை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. ஜானுமே இப்போ வந்து அப்செட்டாக தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து சின்ன வயசில் கடவுள்கிட்ட என்ன கேட்டிருப்பாருன்னா, யாராவது செத்து திரும்பி வந்தால் அந்த எக்ஸாம்பிளை எனக்கு காமிங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாரு. அது வந்து இப்போ அவருக்கு வந்து ஞாபகம் வருது. ஒருவேளை இவர் கேட்டது தான் நடந்துருச்சோ அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. ஜெனிஃபரும் கில்லியனும் ஸ்கூலுக்கு போகிற ஒரு வயசு வருது. அப்போ கில்லியனுக்கு பென்சிலை பிடிக்க ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. இவங்களும் கில்லியனும் ஜாக்லின் எப்படி பென்சிலை 5 விரலால் பிடிச்சாங்களோ அப்படி தான் இவங்களும் பிடிக்கிறாங்க. ஃப்ளாரன்ஸ் இப்போ வந்து சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த 2 பேரையும்.
அந்த டாக்டர் பேர் ஐவான் ஸ்டீவன்சன். இந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லும்போது அந்த டாக்டரால் இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. இப்படி நடக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸே கிடையாது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் 1987 இந்த ஐவான் ஸ்டீவன்சன் வந்து ஒரு புக் வந்து எழுதுறாரு. சில்ட்ரன் ஹூ ரிமெம்பர்ட் த ப்ரீவியஸ் லிவ்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு எழுதுறாரு. இது வந்து இந்த ட்வின் பேபிஸை பற்றி எழுதுறாரு. ஜெனிஃபர் அண்ட் கில்லியனை பற்றி தான் எழுதுறாரு. இவங்க ஏன் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, ஜானும் ஃப்ளாரன்ஸும் ஜெனிஃபரையும் கில்லியனையும் ரோட்டில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வந்து ஒரு காரோட அந்த ஹார்ன் சவுண்டை கேட்டாலே அவங்க வந்து கைகளால் அந்த காதுகளை வந்து பொத்திப்பாங்களாம். அதனால தான் அவங்க பயந்து போய் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க.